அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் தஞ்சை ரகு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே மோஸ்ட்டாக கேட்டுட்டு இருந்தீங்க, சார் டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் இருக்குது, வி நீடுன்னு ஆன்லைன் கிளாஸஸ் சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறேன். ஸோ பிஜிடிஆர்பி எனதருமை வருங்கால ஆசிரியர் பெருமக்களே, உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிஜிடிஆர்பி அப்படிங்கிற முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இனிஷியேஷனாக ஒரு 4 சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை தொடர்ந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம பிளான் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டாப் ஐஏஎஸ் அகாடமியில் டாப் பிஜிடிஆர்பிக்கான தமிழ், அதாவது ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சாம்ராஜ்யம் அப்படிங்கிற பேரில் ஆன்லைன் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளுடைய பிஜிடிஆர்பியோடைய இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மில்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் கிளாஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி பிஜிடிஆர்பியோடைய தாலமி அப்படிங்கிற ஜாகிரபிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதே போல் தமிழுக்கு கவிச்சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் கிளாஸஸையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஏன்னா இவங்க எல்லாமே நம்மளுடைய பிஜிடிஆர்பியில் இப்போ இருக்கக்கூடிய ஷெடியூல்ஸ். ஸோ வருங்காலத்தில் இன் ஃபியூச்சர் இதே மாதிரி பிஜிடிபியோட எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறாங்க. மினிமம் ஒவ்வொரு பேட்ச்லையுமே குறைஞ்சபட்சம் 35 கிளாஸுக்கு மேலே தான் இருக்கும். நிறைய கொஷின்ஸை நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? கோர்ஸோட டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் இருக்கும். ஸோ 3 மந்த்தில் கோர்ஸ் டியூரேஷன் முடிஞ்சிடும். பட் ஆனால் நீங்கள் உங்களுடைய சிலபஸில் இருக்கிற எல்லாத்தையுமே ஈச் அண்ட் நூக் அண்ட் கார்னர் இருக்கிற எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் உங்களோட டவுட் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே ஜூம்லையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? லைவ் கிளாஸஸும் இருக்க போகுது, ரெக்கார்டட் கிளாஸும் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ பிஜிடிஆர்பியோடைய சாம்ராஜ்யம், மில்டன்ஸ், தாலமி, கவிச்சக்கரவர்த்தி அப்படிங்கிற 4 லான்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் சார், எப்படிலாம் நீங்கள் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறீங்க, அதோட டெஸ்ட் எங்களுக்கு, அதோட ஷெடியூல் எங்களுக்கு வேணும் சார், அதில் டெஸ்டஸ் இருக்கா, ரிவிஷன் டெஸ்டஸ் இருக்கா, ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கா, எல்லாமே உண்டு. ஓகேங்களா? நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம். ஸோ ஈச் அண்ட், அதாவது நீங்கள் உள்ள ஜாயின் பண்ணது எண்டு வரைக்கும் உங்களை அப்படியே ஒரு மோல்ட் பண்ண மாதிரி இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஃபர்தராக நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட நியரஸ்ட் இருக்கிற டாப் 60 பிரான்ச்சஸ் இருக்கு இல்லைங்க, டாப் எக்ஸாம் 60 பிரான்ச்சஸில் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் சரி இதுக்கான என்கொயரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்லை சார் நான் நேரடியாக ஆன்லைனில் நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன்னா ஆன்லைன் ஆஃபீஸோடைய நம்பர் நான் கீழே ஸ்க்ரோலில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய அட்மிஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி த்ரோ இன் ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும்தான், நாட் ஃபார் அன் ஆஃப்லைன் கிளாஸஸ். சரிங்க? டீட்டெயிலுக்காக நீங்கள் பிரான்ச்சில் கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ ஃபர்தராக நம்ம பார்ப்போம். ஓகேவா? நம்ம எப்படி ஷெடியூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். ஏன்னா எல்லாருக்குமே காமனான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். சரிங்களா? 3 மந்த் கோர்ஸ் தான், காமனான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். இப்போ ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்த்துட்டே வரலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவிச்சக்கரவர்த்தி தமிழ் பேட்சோடைய கிளாஸ் ஷெடியூலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியோட பிஜிடிஆர்பியோடைய நம்மளுடைய கவிச்சக்கரவர்த்தி, அதாவது தமிழுடைய ஆன்லைன் கிளாஸுக்கான கவிச்சக்கரவர்த்தி பேட்ச் தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பேரே பாருங்க, கவிச்சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி அழகாக கொடுத்துருக்காங்க. கம்பருடைய சிறப்பு பேராக கவிச்சக்கரவர்த்தி. ஸோ அதனால் இந்த ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 55 கிளாஸஸ் வந்து அவங்களுக்கு அரௌண்டு வரும். ஸோ இதில் 100 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் டியூரேஷன்ஸ் இருக்குது. 3 மந்த்தில் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே, இந்த கவிச்சக்கரவர்த்தி டிஆர்பி ஆன்லைன் கிளாஸ் வந்து எப்போ சார் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 19/6/2025 அன்னைக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப முக்கியமாக உங்க நோட் பேட்ல குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆன்லைன் கிளாஸுமே அடுத்தடுத்த நாள்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 19/6/2025 அன்னைக்கு அன்னையில இருந்து நம்மளுக்கு என்ன லான்ச் ஆகுதுன்னா கவிச்சக்கரவர்த்தி டிஆர்பி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து லான்ச் ஆகுது. சரிங்களா? ஸோ இதோடைய ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஷெடியூல் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய கிளாஸ் ஷெடியூல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். கவனிங்க, ஒவ்வொரு கிளாஸுமே மினிமம் 230 ஹவர்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொழி வரலாறு, அதில் வந்து தமிழ் மொழியின் தொன்மை, தமிழ் மொழியின் தனித்தன்மை, அப்புறம் திராவிட மொழிகள், தமிழும் உலக செம்மொழிகளும், தமிழின் கிளை மொழிகளும், மொழி வரலாறு. இப்போ ஃபர்ஸ்ட் 4 கிளாஸ் முடிஞ்சோடனே ஒரு திருப்புதல் வகுப்பு இருக்கும், ரிவிஷன் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு விஷயம் இப்போ 8 தொகை படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த 8 தொகையில் 10 பாட்டு, அதில் ஒரு 4 கிளாஸ் முடிஞ்சோன்னா ஒரு திருப்புதல் வகுப்பு இருக்கும். அடுத்து 50 காப்பியம், 5 காப்பியம், காப்பியங்கள், இதெல்லாம் வந்து காப்பி முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு திருப்புதல் இருக்கும். அப்போ ஒவ்வொரு 4 வகுப்புக்கு பின்னாடியும் ஒரு திருப்புதல் தேர்வு இருக்கும். இதே சேம் லைக் தட் எல்லா ஆன்லைன்லையுமே ஆன்லைன் கிளாஸஸுமே இதே போல தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு எனக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, நமக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இப்போ பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ கவனிங்க. ஸோ மொத்தம் நமக்கு எத்தனை டெஸ்டஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 50 டெஸ்ட்டில் லாஸ்ட்டில் ஒரு
ரிவிஷன் வகுப்பு மாதிரி வச்சு மொத்தம் 50 கிளாஸஸ் வந்து நமக்கு இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸஸோடைய ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வித்தவுட் புக்ஸ் தான். சரிங்களா? நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 9,999 அதாவது 10,000 rupees இருக்கும். ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட்னா 6,999 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ இதோட டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 months இருக்கும். 50+ கிளாஸஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? 230 hours இருக்கும். வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் தான் இது உங்களுக்கு நடத்த போகிறாங்க. த்ரூ த ஆன்லைன் சாஃப்ட்வேர் டாஃபர்ட் ஆப் இருக்குது, ஜூம், கூகுள் மீட், இது எதில் எந்த ஒரு விஷயத்தினாலும் உங்களுக்கு இந்த விஷயங்களை இந்த கிளாஸஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கீழே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே படிச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிஜிடிஆர்பியில் அப்படின்னு பார்க்கும்பொழுது எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம படிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம படிக்கணும். அப்போ தான் நம்மளால சீக்கிரமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ அதே மாதிரி பிஜிடிஆர்பியோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமன் தான். சரிங்களா? ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா 6,999 ஃபீஸு, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 9,999 அப்படிங்கிறது நமக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ எல்லா பிரான்ச்சஸ்லுமே இதுக்கான அட்மிஷன்ஸ் நடக்கும். பட் கிளாஸஸ் எல்லாமே த்ரூ த ஆன்லைன் தான். ஓகேங்களா? இப்போ பிஜிடிஆர்பியோடைய மில்டன் டெஸ்ட் பேட்ச் பாருங்க. ஸோ அவங்க வந்து இங்கிலீஷ்காக போட்டிருக்காங்க. ஸோ இதில் 40+ கிளாஸஸ் இருக்குது. அதே 100 hours 3 month டியூரேஷன்ஸ் தான். ஸோ ஜூன் 2nd week ஆன்வர்ட்ஸ் இவங்களுடைய கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இதுக்கும் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இவங்களுடைய விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப்படி தான். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு 3 கிளாஸஸ் நமக்கு போயிட்டு இருக்கு. ஈச் கிளாஸ் வந்து 2 hours இருக்கும். 3 கிளாஸ் முடிஞ்சோன்னா ஒரு ரிவிஷன் கிளாஸஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே போல தான் இவங்க வந்து ஒவ்வொரு 3 கிளாஸுக்கும் இடையில ஒரு ரிவிஷன் கிளாஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே போல தான் அடுத்தடுத்த ஆன்லைன் கிளாஸுமே இருக்கும். ஜியோகிராஃபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜியோகிராஃபியில் தாலமி அப்படிங்கிற ஒரு பேட்சில் நேமில் போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் 335+ கிளாஸஸ், டியூரேஷன் என்னமோ அதே தான். ஓகேங்களா? இதுக்கும் ஜூன் 2nd weekலேருந்து நமக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ எப்படினாலும் சரி நியரஸ்ட் பிரான்ச்சில் போய் நீங்கள் டீட்டெயில் கேட்டுட்டாலும் சரி, இல்லை நேரடியாக த்ரூ த ஆன்லைன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கூட கேட்டுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே அவைலபிலிட்டி இருக்கு. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து மோர் ஆஃப் இவங்க வந்து ஒரு 6 கிளாஸ்க்கு ஒரு சில 4-5 கிளாஸ் முடிஞ்சோடனே ஒரு ரிவிஷன் கிளாஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம நடத்தினதை நம்மளால் ரீவைன் பண்ணி பார்க்க முடியும். கண்டினியூஸாக நம்ம படிச்சுட்டு மட்டுமே இருந்தோம்னா ரீகால் பண்ண முடியலன்னு நம்மளால ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிளாஸ் ஒரு 4 கிளாஸ்க்கு அப்புறம் ஒரு ரிவிஷன் கிளாஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கும் சேம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். இப்போ சாம்ராஜ்யம் அடுத்து பாருங்க, நம்முடைய பிஜிடிஆர்பியோடைய ஹிஸ்டரி டிபார்ட்மெண்டோடைய விஷயம் தான் சாம்ராஜ்யம் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. ஸோ இவங்க வந்து 55+ கிளாஸஸ் கொடுக்குறாங்க. 3 month வந்து டியூரேஷன் தான். ஸோ இவங்களுக்கு வந்து 16/6/2025 அன்னைக்கு நமக்கு அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நோட் பேட ரொம்ப முக்கியமாக குறிச்சு வச்சுக்க வேண்டிய நாள். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு கிளாஸஸ் 230 hours தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 கிளாஸஸ் முடிஞ்ச உடனே ஒரு ரிவிஷன் கிளாஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு 4 கிளாஸ், அடுத்து 3 கிளாஸ், அடுத்து ஒரு 5 கிளாஸ் அப்படி போட்டிருக்காங்க. இங்கே வந்து 5 கிளாஸஸ்க்கு அப்புறம் ஒரு ரிவிஷன் கிளாஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் சேம் லைக் அதே ஃபீஸ் தான். ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ரெண்டர் பண்ண போகிறாங்க. ஸோ பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ் ஆஃப் மில்டன்ஸ், அதே மாதிரி தமிழுக்கான கவி சக்கரவர்த்தி, அடுத்து ஜியோகிராஃபிக்கான தாலமி, அடுத்து நம்மளுடைய ஹிஸ்டரிக்கான சாம்ராஜ்யம், 4 ஆன்லைன் கிளாஸுமே 4 சப்ஜெக்ட்டுக்கான 4 ஆன்லைன் கிளாஸஸுமே இப்போ நமக்கு இந்த மந்த்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தம் ஜூன் 2nd weekல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே அட்மிஷன் போடுங்க. வருங்கால ஆசிரியராக ஆகணும் அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் மறுபடியும் ஒன்ஸ் மோர் அகைன் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன். ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட் இருந்தால் 7,000 அதாவது 6,999 அப்படிங்கிறது உங்களுடைய ஃபீஸாக இருக்கும். இதே நியூ ஸ்டூடெண்ட் இருந்தால் 10,000 அதாவது 9,999 அப்படிங்கிறது உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். கோர்ஸோட டியூரேஷன் வந்து 3 month தான். மினிமம் 35+ கிளாஸஸ் தான் 4க்குமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கு. த்ரோ எல்லாமே ஆன்லைனில் நீட்டாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கிளாஸஸ் நடத்தும் போது இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய பிடிஎஃப்பும் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். இன் ஃபியூச்சர் இப்போ இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு போட்டிருக்கோம். இன் ஃபியூச்சர் எல்லா சப்ஜெக்ட்டுமே பிஜிடிஆர்பிக்கு கண்டிப்பாக நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாருமே ஆசிரியர்களாக மாறணும். ஆசிரியர் பணியை அறப்பணி என்பது நம்மளுடைய தாரக மந்திரமாக இருக்கணும். கண்டிப்பாக எல்லாரும் ஆசிரியராக அடுத்த அகாடமிக் இயர்ல ஜாயின் பண்றவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஆசிரியராக, அறம் சார்ந்த ஆசிரியர்களாக, சான்றாண்மை கொண்டவர்களாக வரணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.